ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி சுக்குலு உருண்டை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் கடல மாவு, 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. 2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப்லேருந்து 3 கப்பு இட்லி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. வானல் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூடானதுக்கப்புறமேட்டு தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கை விடாமல் நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. சூடை ஆறட்டும். பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கடல மாவை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டம்ளர் தண்ணியை மாவோடு சேர்ந்து ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவுல இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உருண்டையா உருட்டி போட்டு இப்போ இந்த மாதிரி பாலாக பீசஸாக குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பீசஸாக மாவில் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் எண்ணெய் வச்சுக்கோங்க. வானலில் எண்ணெய் வச்சுக்கிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு ஒரு பீசஸாக எடுத்து போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 4 to 5 பீசஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பீசஸாக பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் பாட்டியை பண்ணி கொடுக்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் இந்த மாதிரி தான் வரும். எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பால் சைஸ்க்கு நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மாவில் போட்டுக்கோங்க. அது நல்லா டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பீசஸாக எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இது ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்லாம் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.